ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி சேல்ஸ் அனாலிசிஸ். ஸோ ஒரு கம்பெனியோட 6 months சேல்ஸ் வந்து நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். ஸோ டோட்டல் சேல்ஸ், ஆவரேஜ் சேல்ஸ் அண்ட் தென் ஹையஸ்ட் சேல்ஸ் ஆஃப் த கம்பெனி வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சேல்ஸ் ஆஃப் 6 அப்படின்னு சொல்லிட்டு 6 சேல்ஸ் வேல்யூஸ் வாங்குறோம். டோட்டல், ஆவரேஜ் அண்ட் தென் ஹையஸ்ட் எல்லாமே நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகேயா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து ஃபார் லூப்பில் தான் நம்ம அரே எலமெண்ட்ஸை கெட் பண்ண முடியும் இல்லையா? 6 monthsோட சேலரி வந்து நம்ம வாங்கணும். ஸோ அதை நான் என்ன பண்ணுறேன், அரேயில் வந்து கெட் பண்ணிக்கிறேன். கெட் பண்ணதுக்கப்புறம் இனிஷியலாக நான் ஹையஸ்ட் சேல்ஸ் எதை எடுத்துக்கிறேன் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு வேல்யூ என்ன கொடுத்தனும் அதை தான் வந்து ஹையஸ்ட் வேல்யூன்னு எடுத்துக்கிறேன். இப்போ 6 months சேலரினா அந்த ஃபஸ்ட் மந்த் சேலரி தான் நான் ஹையஸ்ட்டுன்னு ஃபஸ்ட்டு இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, டோட்டல் சேலரி எப்படி கால்குலேட் பண்ணுறது. ஸோ 6 months சேலரியுமே நான் ஆட் பண்ணால் அதுதான் எனக்கு டோட்டல் சேல்ஸ் இல்லையா? அப்போது டோட்டல் ப்ளஸ் ஈக்குவல் டு, இதை ஏன் நம்ம எப்படி போடுறோம், டோட்டல் ஈக்குவல் டு டோட்டல் ப்ளஸ் சேல்ஸ் ஆஃப் ஐயா தான் இங்கே டோட்டல் ப்ளஸ் ஈக்குவல் டு அந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரில் நம்ம படித்தோம் இல்லையா? இப்போ சேல்ஸ் ஆஃப் ஐ, இனிஷியலாக சேல்ஸ் ஆஃப் ஐங்கிறது சேல்ஸ் ஆஃப் 0. ஃபஸ்ட்டு சேலரி என்னவோ அது இதில் ஸ்டோர் ஆகும். அடுத்து செகண்ட் சேலரி, அப்போ ஃபஸ்ட்டு சேலரியும் செகண்ட் சேலரி ஆட் ஆகும். இந்த மாதிரி டோட்டல் ஆட் ஆகிட்டே போகும். ஹையஸ்ட் சேலரி எப்படி கண்டுபிடிக்கிறது, இஃப் சேல்ஸ் ஆஃப் ஐ கிரேட்டர் தென் ஹையஸ்டான்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு சேல்ஸ் ஆஃப் ஐங்கிறது 0, நம்ம ஹையஸ்ட்டில் என்ன ஸ்டோர் பண்ணிக்கோ 0. இப்போ 1000 கிரேட்டர் தென் 1000ஆ இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் மந்த் சேலரி வந்து 1000 வச்சுட்டா 1000 கிரேட்டர் தென் 1000ஆ இல்லை. அப்போ வந்து 1000ன்னே அப்படியே இருக்கும். சேல்ஸ் ஆஃப் 0ல் ஹையஸ்ட் 1000ன்னே இருக்கும். செகண்ட் மந்த் சேலரி நான் 2000 கொடுக்குறேன். இப்போ ஹையஸ்ட்டில் என்ன இருக்குது, 1500. இப்போ 2000 கிரேட்டர் தென் 1500ஆ? எஸ். இப்போ ஹையஸ்ட்டில் 2000 மாறிடும். இப்போ தேர்ட் மந்த் சேலரி சப்போஸ் நான் 3000 கொடுக்குறேன் அப்படின்னா அகைன் இது 3000 கிரேட்டர் தென் 2000ஆன்னு செக் பண்ணும். எஸ். அப்போ இங்கே 3000 அப்படின்றது ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த மாதிரி 6 monthsோட சேலரியை நம்ம கம்பேர் பண்ணி ஹையஸ்ட் சேலரி கால்குலேட் பண்ணிக்கலாம். ஆவரேஜ் ரொம்ப ஈஸி தானே, நம்ம இங்கே டோட்டல் கண்டுபிடிச்சிட்டோம்னா டிவைடட் பை 6 months சேலரி அப்படிங்கும்போது நமக்கு ஆவரேஜ் கிடைக்கும். ஸோ அதை நம்ம என்ன பண்ணுறோம், டோட்டல் சேல்ஸு, ஆவரேஜ், ஹையஸ்ட் சேல்ஸ் எல்லாத்தையும் நம்ம பிரிண்ட் பண்ணிடுறோம். ஸோ ஆல்ரெடி இது எல்லாமே ஃப்ளோட் வேல்யூஸாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால இங்கே எஃப் அப்படின்ற ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் கொடுத்துருக்கேன்.